ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பாவக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி 1/2 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, இந்த ரெண்டையும் வச்சு தான் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பாவக்காயும் உருளைக்கிழங்கும் ரெண்டும் சேர்த்து நல்லா கட் பண்ணி இப்போ எடுக்கலாம். பாவக்காய் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கலாம். இந்த சைடில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பொடியாக இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாவக்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். உருளைக்கிழங்கு இதே போல் தான் நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். பாருங்கள், இதே மாதிரி ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வறுவல் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு தாளித்து விட்டுறலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு போட்டு பொட்டியாச்சு. இப்போ பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, 5-6 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரை போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ போட்டுடலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இது கூட மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூளும் போட்டு நல்லா இறக்கி போட்டு பாவக்காய் அறுத்து வச்சது போட்டுடலாம். பாவக்காய் போட்டுடலாம். பாவக்காய் போட்டு உருளைக்கிழங்கும் போட்டுடலாம். எல்லாத்தையும் உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மேலே நல்லா இறக்கி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பு ஸ்லோவிலேயே வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நல்லா வேகும். அடுப்பு ஸ்லோ வைக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா இதே மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் இடையில இறக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கு பாவக்காயெல்லாம் நல்லா வெந்தாச்சு. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இருக்குது. பாருங்கள், சப்பாத்தி கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனேக்கு உடனே உங்களுக்கு சேரும்.